ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கார் கேச்சர் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ண வந்து போட்டிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு 4-5 பிஎன்ஜி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோலேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி எடிட் பண்ணுறது, எதில் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணுமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எடிட் பண்ணுறது, எதில் எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க வரோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வச்சு வீடியோ போடுவேன். நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா வாட்சஸ் பார்த்தீங்கன்னா 4K நம்ம ரீச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1080 தான் இருக்குது. ஸோ 4K தேவை. வீடியோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முடிஞ்ச ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைபு. நீங்கள் கொடுக்குற லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 2 ஆப் தான் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா டூன்ஆப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூன்ஆப்குள்ளே போய்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேலரிக்குள்ளே போய்ட்டு நான் வந்து ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ போயிட்டு நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணேன். நீங்கள் வந்து வேண்டிய ஃபோட்டோ நீங்கள் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ அப்போ தான் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட் ஆகும். அவங்க அப்படி தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தா நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்லேருந்து லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அனலைசிங் ஃபேஸஸ் சொல்லிட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துரும். ஸோ எடுத்துரும். நீங்கள் வந்து லைட்டாக வேணாலும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கிராப் பண்ணிக்க முடியும். கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ட்ராயிங் யுவர் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரா பண்ணுவாங்க நம்ம கார்ட்டூனை. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் பிக்சார்ட் ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் நீங்கள் வந்து ஜாயின் மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து அப்ளை கொடுத்தோன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் அது வந்து சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஆப் இனிமேல் நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். பிக்சாரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். டெம்ப்ளேட்ஸில் மாதிரி நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு 4-5 டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெலிகிராம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜும் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் தான் கொடுத்துருப்பேன், ஒரு ப்ளூ கலராக கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நான் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்தப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய டெம்ப்ளேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ நான் வந்து இந்த டெம்ப்ளேட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் கலர் சரிமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வேணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு வச்சு தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தவரம் செலக்ட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண நம்ம எடிட் பண்ணோம்ல டூன் ஆப்பில், ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டு ஆடுன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் சொல்லிட்டு இருக்கும். இதை பார்த்தா நம்ம வந்து அவுட்லைன்றதை கொடுத்துட்டு ஃபேஸை ஹேரை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹேரை கொஞ்சம் நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஏன்னா ஹேர் வந்து அதில் வந்து சரியாக இருக்காது. ஸோ நம்ம பார்த்து தான் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா நம்ம வந்து ஃபேஸை ஹேரையும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே டிக் மார்க் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு டீத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. அப்படியே நம்ம வந்து ரீஸ்டோர் கொடுத்து பண்ணிவிட்டு இப்போ இங்கே லைட்டாக உங்களுக்கு வேண்டிய இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் தான் கொடுக்க முடியும் கரெக்டாக. இப்போ ஒரு ப்ரிவ்யூ பாருங்க. ஸோ ப்ரிவ்யூ பார்த்துட்டு வேணால் எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இங்கே அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து அப்படியே எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணணும். நான் வீடியோனால அப்படியே விட்டுறேன். நீங்கள் வந்து பண்ணுறப்ப நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம வந்து அந்த ஹேரை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஹேரோட அந்த டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் ஹேரை ஆட் பண்ணிக்க முடியும். அதோட டெம்ப்ளேட் நீங்கள் அதில் இருக்க வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமில்ல, அந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் ஹேர் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வேணுற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணுற மாதிரி ஆட் பண்ணுறது தான் கரெக்டாக ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் டிக் மார்க் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த அவ்வளோதான். வேணா அப்படி மேலே தொட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டூன் ஆப்பில் இந்த ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்காரங்க பார்த்துட்டாங்க ஆனால் தெரில. ஸோ அந்த ட்ரெண்டிங்கை ஸோ நேற்று மதியானம் திடீர்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த ஆப்பில் இருந்து.
இந்த மாதிரி புதுசாக ஒரு டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேண்ட ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அனலைசிங் ஃபேஸஸ் சொல்லிட்டு வந்துடுது. ஸோ நீங்கள் வேண்டாலும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் நான் வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஸோ பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வி ஆர் டிராயிங் யுவர் கார்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராசஸ்லாம் ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான். இந்த ஆப்லேயே அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அது நல்லா தான் இருக்கும் ஓரளவு. ஸோ அப்படி கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ அதை என்ன பண்ணணும்னா அந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லைட்டை எரேஸ் பண்ணணும். மேலே எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிளர் திக்னஸ் அது வேண்டாலும் நீங்கள் எந்த திக்னஸ் வந்து கூட்டிக்கலாம் இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே எரேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திக்னஸ் வந்து நான் கூட்டிகிட்டு டக்கு டக்குன்னு எரேஸ் பண்ணுவோம். நான் எக்ஸாம் பண்ணி தான் காட்டுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ஆப்பே போதும். இந்த இது நீங்கள் உள்ளே பண்ணுறதுனா ஒரு ஆப்பே போதும். ஸோ அந்த ஆப்காரங்க அதை பூசை கொண்டு வந்துட்டாங்க ட்ரெண்டிங்கில் தான் சொல்லிட்டு. ஸோ ரீஸ்டோர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அண்டூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஆப்பில் எரேஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போ எக்ஸாம் நான் சும்மா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் வேணாமே பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ ஃபேஸை பார்த்தீங்கன்னா வந்து சும்மா பண்ணி வச்சனால அப்படியே இப்படி இங்கே வச்சு பார்க்குறேன். அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் அப்படியே சின்னதாக்கிட்டு இப்போ வந்து இங்கே வந்து வைக்கிறேன். இப்போ அந்த இது பாருங்கள் கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 32 வரையா இருக்குது. இப்போ 30 இப்போ தான் தெரியும் நினைக்கிறேன் 30. ஸோ காரில் போகிற மாதிரி இருக்குது 29. ஸோ நிறையா இருக்குது. ஒரு 32 டெம்ப்ளேட்ஸ் கிட்ட ஈஸியாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தனியாக இதுக்கு நான் ஃபேஸெல்லாம் அழிச்சு ஸோ பைக்கில் போகிற மாதிரி டெம்ப்ளேட் ஸோ எல்லா டெம்ப்ளேட்டுமே இருக்குது. அப்போ நீங்கள் இதுவும் வேணும் வச்சுன்னா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு சேவ்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த கேர்ள்ஸ்க்கான கேரியர் டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்குது. வேணுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. ஒரு 5-6 டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது மேலே டெம்ப்ளேட் கிடைக்கல. நான் வந்து வேணுன்னா டெலிகிராம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கடைசி நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் சப்ஸ்கிரைபு நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேண்டது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.